புரோட்டோவில் தான் அந்த ஸ்லோ பாய்சன் என்கிற காரனுக்கு தெரியாமையே கலக்கியிருக்காங்க. அதான் பிரச்சனைங்க. அவன் மாவை அடித்து உருட்டி வைப்பான் பாருங்க, அதிலே கலந்துட்டாங்க. அதுக்குள்ளே நம்ம போய் ஹேண்ட் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத காட்டுக்குள்ளேயே அந்த குடிசையில் 2 பேரும் மற்ற 2 பேரையும் வெளியில் வச்சு மயக்க நிலையில் இருந்த 4 வரையும் பிடிச்சி அதே ஆம்புலன்ஸை பயன்படுத்தி அப்போ 18ன்னு இந்த காவல்துறை அறிவித்த நாளே மக்கள் கொண்டாடுகிறார்கள் என்றால் அப்போ காவல்துறை சொன்னால் திரைக்கதை சரியானது என்று அர்த்தமாகிவிடும் என்கிற ஒருவருக்கு தான் கண் அறிவிச்சிச்சு. 4 பேர் போக வேண்டிய அவசியம் இருக்குது. ஒரு கேள்வி. 2வது கேள்வி, ஈழத்தில் ஏதாவது ஒரு குண்டு காயங்கள் பட்டாவே தமிழ்நாட்டில் வந்து தான் சிகிச்சை எடுத்துக்கொள்வார்கள். வீடியோ எடுத்து வச்சோம்னு சொன்னாங்க, வெளியிடுங்கன்னு சொன்னால் வெளியிட மாட்டேங்கிறான். 3வது போய் ஆக வீரப்பனார் இறந்த தேதி 17, 18 அல்ல. அக்கா நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட பார்த்தோன்னா சமூக ஆர்வலர் முகிலன் தான் நம்ம கூட இருக்கார். அவர் கூட பேசலாம். சார் வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நலமா. கண்டிப்பாக சார். உங்களோட பேச்சுகள் தொடர்ந்து இணையதளவாசிகள் எல்லாருமே பார்த்துருப்பாங்க. நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு இன்சிடென்ட்ஸாக இருக்கட்டும், அதற்கு பின்னாடி இருக்கிற வரலாறாக இருக்கட்டும், எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் நம்மளோட சந்தன கடத்தல் வீரப்பனார் பற்றி நீங்கள் பேசுகிறத எல்லாருமே ரசித்து கேட்குறாங்க. அந்த வகையில் இந்த முறை பார்த்தோம்னா மக்கள் எல்லாரும் பெரும்பாலும் எதில் ஆர்வம் காட்டுறாங்கன்னா, அந்த அதிரடிப்படையில் அவங்க உள்ள தேடுதல் வேட்டை நடத்தும் போது அவங்க என்ன மாதிரி அட்டூழியங்கள் பண்ணாங்க, உண்மையாலுமே விசாரணை தான் பண்ணாங்களா, இல்லை அந்த மக்கள்கிட்ட நடந்த பாலியல் சீண்டல்கள், அவங்களோட உழைப்பை சுரண்டுறது, அவங்களோட பலத்தை சுரண்டுறது, என்ன மாதிரியான கொடுமைகள் அவங்க பண்ணாங்க? முதல்ல சந்தன கடத்தல் வீரப்பன் என்பதை நான் மறுக்கிறேன். ஓகே. ஏன்னா அவர் சந்தன காட்டுக்குள் வாழ்ந்த பேராற்றல் மிகுந்த பெருந்தலைவன். எளிய மக்களுக்கும் அன்றாடங்காட்சி மக்களுக்கும் ஒரு அரிய அவதாரம் எடுத்த மாமனிதர். யார் வீரப்பனாருடன் தும்கல் வனப்பகுதி, அது தும்கல்ங்கிறது தமிழ்நாடுக்கு. ஆனால் இந்த அஜெண்டா எங்கே நடக்குதுன்னா கர்நாடக பகுதியில் நடக்குது. ஏன்னா அந்த கர்நாடகாவுக்குள்ளே போய் தான் தும்கலுக்கு போக முடியும், ஒகேனக்கலை தாண்டி. அப்படி இருக்கிற சூழலில் தான் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், அதிரடிப்படை இந்த 4 பேரையும் சரசு, மாதேசு, முருகன், ஐயந்திரா, இந்த 4 பேரையும் மாதேஸ்வரம் மலைக்கு கொண்டு போய் வச்சு என்ன சொல்கிறாங்கன்னா, ஒன்றும் முடிச்சிரு, இல்லைன்னா காட்டி கொடு, இல்லைன்னா 3 பேரையும் சுட்டுருவோம் அப்படின்னா மாதேஸ்வரம் மலை சித்திரவதை கூடத்தில் வச்சு மிரட்டுறாங்க. இந்த தகவல் தேவராஜுக்கு வந்துடுது. தேவராஜ் என்ன செஞ்சிட்டான், உயிருக்கு பயந்துக்கிட்டு இவங்க 4 பேர் மாட்டிட்டாங்க, நம்மளும் போனோம்னு நம்மளும் சீக்கிரம்னு பயந்துட்டு வீட்டில் இருந்துட்டான். கர்நாடக அதிரடிப்படை இப்போ என்ன செஞ்சிருச்சு, இவங்க ஒத்துக்கிட்டாங்க, நாங்கள் முடிச்சு தந்துடுறோம், எங்களுக்கு அரசாங்கம் கொடுக்குற சன்மானத்தை நீங்கள் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி இந்த 4 பேருக்கும் அசண்டாக கொடுத்துட்டாங்க. இதில் ஐயந்துரன் தான் கேட்டு. இப்போ ஐயந்துரை யாரை தேடுறான், இங்கே இருக்கிற தமிழ்நாட்டு அந்த இவனை தேடுறான். அவன் கண்ணில் சிக்கலை. ஏன் சிக்கலை, இவங்க 4 பேரையும் பிடிச்சிட்டு போனது அவனுக்கு தெரிஞ்சதுனால அவன் சிக்கலை. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த 4 பேரையும் யூஸ் பண்ணி எப்படியாவது வீரப்பனை நிறுவனம் அப்படிங்கிறது அவங்களுடைய அஜெண்டாவாக இருக்கும்போது தான் இந்த கடையில் வாங்கின புரோட்டா, அது மாதேஸ் ஹோட்டல்னு ஒன்று இருக்குது கோபிநாத், அந்த ஹோட்டலில் தான் அந்த புரோட்டா 30 புரோட்டா கட்டியிருக்காங்க. கட்டி இது எல்லாமே காவல்துறையினுடைய செட்டப்பு. இந்த புரோட்டோவில் தான் அந்த ஸ்லோ பாய்சன் என்கிற அந்த சயனைடை அவர்கள் கலக்கியிருக்காங்க. அது கடைக்காரனுடைய அனுமதியோடு இல்லை, கடைக்காரனுக்கு தெரியாமையே கலக்கியிருக்காங்க. அதான் பிரச்சனைங்க. அவன் மாவை அடித்து உருட்டி வைப்பான் பாருங்க, அதிலே கலந்துட்டாங்க. சரசை கண்ட்ரோலுக்குள்ள வரும்போது சப்போஸ் அது மிஸ் ஆயிடுச்சுன்னா கோழி குழம்புல நீ கலந்துரு, அது நிறம் மாறாது. கோழி குழம்புலையும் கலந்துட்டாங்க. இதுதான் அங்கே நடந்தது. அதற்கு பிறகு என்ன செய்கிறாங்கன்னா, 17ஆம் தேதி காலையில் கொண்டு போய் இதை பசியோடு இருக்கிறவங்க என்ன செய்வாங்க, பார்த்த உடனே எடுத்து சாப்பிட்ருவாங்க. அதுதான் பரிசோதிக்கவில்லை. எப்போதுமே காட்டுக்குள்ளே வர்ற உணவுகளில் அரிசியோ பருப்போ அல்லது தின்பண்டங்களோ வந்தால் அதை எறும்புகளுக்கும் அணில்களுக்கும் போட்டு பார்த்துட்டு தான் சாப்பிடுவாங்க. அன்றைக்கி பசியால் 3 நாட்கள் அவங்க பட்னியால் இருந்த சூழலில் அதை பயன்படுத்தி கொண்ட காவல்துறை திட்டமிட்டு சரியாக அந்த உணவை கொண்டு அங்கே கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கும் போது தான் அன்றைக்கு எல்லைக்காவல் பசியோடு இருந்த எல்லைக்காவல் பணி செய்த சந்திரன் ஒரு பக்கமும் சேதுமணி ஒரு பக்கமும் எல்லைக்காவல் பார்த்துட்ருக்காங்க. எல்லைக்காவல்னால் யார் வர்றாங்களா போகிறாங்களா அப்படிங்கிறத இவர்கள் காலையில் கொண்டு போய் அந்த உணவை கொடுக்குறாங்க. கொடுத்தோடனே பசியில் 4 பேருமே சாப்பிட்டு
அந்த ஒரு கொட்டகை மாதிரி அந்த கொட்டகையில் அவங்க இருந்திருக்கிறாங்க. நேரம் ஆக ஆக இந்த ஸ்லோ பாய்சன் வேலை செய்கிறது. 8 மணி நேரத்துக்கு அது கெடு. 8 மணி நேரத்துக்கு அப்புறம் அவன் நல்லா வந்துடுவான். 8 மணி வரை அவன் மயக்க நிலையிலே கிடப்பான் அந்த ஸ்லோ பாய்சனுங்கிறது. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், இந்த 8 மணி நேரம்னா காலையிலே சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு மதியம் 3 மணிக்கெல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திசையில் கிடந்திருக்காங்க. இதில் அந்த கொட்டாய்கள் தங்கியிருக்க போது நம்மளை முடிச்சிட்டாங்கன்னு உணர்ந்த சேத்துக்குழியார் அந்த கொட்டகையை பிடுங்கியிருக்கிறார் வெறியில், என்ன செய்கிறதுன்னு தெரியாமல். அதற்கு பிறகு தான் வந்து என்ன செய்கிறாங்க, காவல்துறைக்கு வந்து ஒரு மாட்டுக்காரன் வந்து சொல்கிறான், அந்த கொட்டாயில் 4 பேர் தான், கொட்டாயில் இல்லை 2 பேர் அங்கே கிடக்கும்போது போய் பார்த்துட்டு சொன்னாங்க. கிட்டத்தில் போய் பார்த்தீங்கன்னா இல்லை 4 பேர் தனித்தனியாக கிடக்குறாங்க, அதை மட்டும் நான் பார்த்துருக்கேன். கொட்டாய்க்குள்ளே 2 பேர் கிடக்குறாங்க, பயமாக இருக்குன்னு சொல்லி ஒரு பதட்டத்தில் வந்து பேசியிருக்கேன். இப்போ இந்த 13ஆம் தேதியிலிருந்து புதுக்கோட்டை பதிவு எண் கொண்ட ஒரு ஆம்புலன்ஸ் வண்டி அங்கே இருக்கிற எல்லா கிராமங்களையும் சுற்றிக்கிட்டு, குறிப்பாக மேட்டூர் பகுதிகள், கொளத்தூர், பெரியதண்டா, இந்த பக்கம் கோவிந்தப்பாடி, கோட்டையூர், தார்காடு போன்ற பகுதிகளில் அந்த ஆம்புலன்ஸ் சுற்றிக்கிட்டே இருக்குது. சரியான தகவல் வரல அவங்களுக்கு. இது எல்லாமே திட்டமிட்டு தான் பண்ணுறாங்க அவங்க. அதற்கு பிறகு தான் வந்து என்ன செய்கிறாங்கன்னா, வீரப்பனாரையும் மற்றவர்களையும் அந்த இது மயக்கம் தெளிஞ்சிருச்சுன்னா அவங்க உஷாராயிருவாங்க, அதுக்குள்ளே நம்ம வந்து போய் ஹேண்ட் ஓவர் பண்ணணும் அப்படிங்கிறத காட்டுக்குள்ளேயே அந்த குடிசையில் 2 பேரும் மற்ற 2 பேரையும் வெளியில் வச்சு மயக்க நிலையில் இருந்த 4 வரையும் பிடிச்சிடறாங்க. பிடிச்சி அதே ஆம்புலன்ஸை பயன்படுத்தி தருமபுரி மாவட்டத்தில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு சர்க்கரை ஆலை, சக்தி சர்க்கரை ஆலை அப்படிங்கிற ஒரு ஆலை பாலக்கோடில் இருக்குது. இந்த பாலக்கோட்டு சக்தி சர்க்கரை ஆலையினுடைய சொகுசு பங்களாக்கள், உயர் அதிகாரிகளும் உயர் பொறியாளர்களும் தங்கக்கூடிய அறையில் ஒரு அறையை தேர்வு பண்ணி அந்த அறையில் கொண்டே 4 வரையும் வச்சு தனித்தனியாக உச்சந்தலையிலேருந்து உள்ளாங்கால் வரை அடித்து, அங்கே தான் மீசையும் பிடுங்கப்பட்டது கைகளாலேயே வீரப்பனாருக்கு. ஆக கடுமையான சித்திரவதைக்கு அடிக்கும். அது மட்டும் இல்லை, சம்மட்டி கொண்டு உச்சாந்தலையிலிருந்து உள்ளாங்கால் வரை எலும்புகளை அடித்தே நொறுக்கியிருக்கிறார்கள். நீங்கள் வீரப்பனாருக்கு பார்த்தீங்கன்னா அந்த இடது பக்கம் அந்த துப்பாக்கி தோட்டா பாஞ்சிருச்சுன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் இல்லை, துப்பாக்கியினுடைய நுனியை வச்சு குத்துனது அது. இதில் கடுமையாக சித்திரவதைக்குள்ளாக்கப்பட்டவர் தான் சேத்துக்குழி கோவிந்தனார். இதை எப்படி திரைக்கதையை மாற்றுறாங்க அப்படின்னா, இதே ஆம்புலன்ஸை பயன்படுத்தி நான் இப்போ என்ன ஒரு சவால் விடுறேன்னா, இந்த புழுகுனி மூட்டை விஜயகுமார் வந்து அந்த ஆம்புலன்ஸுக்குள்ளே கேமரா வச்சுருந்தோம், நாங்கள் அதை பார்த்துக்கிட்டே இருந்தோம்னு சொல்கிறீங்கள, மக்கள் மன்றத்தில் நீங்கள் உண்மையாக இருந்தால் அந்த கேமரா வெளியிடுங்க பார்ப்போம். அவர்கள் 4 பேரும் உயிரோடு தான் ஆம்புலன்ஸில் வந்தார்கள், உயிரோடு இருக்கிற போது தான் நாங்கள் சுட்டு விழுத்தோம், அப்புறம் ஏன் ஒரு துளி ரத்தம் இல்லை 4 பேருக்கும்? ஆக 17ஆம் தேதி இரவே அவர்கள் முடித்து விட்டார்கள். ஆனால் இவர்கள் 18ஆம் தேதி இறந்ததாக சொல்லி இந்த மக்களும் 18ஆம் தேதி அவருடைய நினைவு நாள் என்று கொண்டாடுகிற முட்டாள்தனமான வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ 18ன்னு இந்த காவல்துறை அறிவித்த நாளே மக்கள் கொண்டாடுகிறார்கள் என்றால், அப்போ காவல்துறை சொன்னால் திரைக்கதை சரியானது என்று அர்த்தமாகிவிடும். 17ஆம் தேதியே முடிச்சிட்டாங்க எல்லா கதையுமே. ஒரு நாள் அந்த பிரேதங்களை அங்கே வச்சிருந்து தான் திரைக்கதை எழுதுகிறாங்க. என்ன திரைக்கதைனா, பாப்பாரப்பட்டிக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு தண்ணி டேங்கு, புளிய மரம், அதற்கு பக்கத்தில் வந்து பாரதி நகர், அந்த பாரதி நகருக்குள்ளே இருக்கிற அந்த புளிய மரத்துக்கு பக்கத்தில் வருவாங்களாம். அப்போ ஆம்புலன்ஸில் 4 பேர் ஏறுவாங்களாம். அங்கேருந்து ஏறி பாப்பாரப்பட்டி நகர காவல் நிலையத்தின் வழியாக திரும்பி இடது பக்கம் திரும்பி அப்படியே தருமபுரியை நோக்கி வந்து ரயில்வே கேட்டை தாண்டி வரணும். வரும்பொழுது நாங்கள் ஏற்கனவே தயார் நிலையில் இருந்த அதிரடிப்படை 7th டே பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்தில் மாடியிலலாம் ஒரு 10 போலீஸை வச்சுருந்தோம். அந்த நேரத்தில் கரும்பு ஏற்றி கொண்டு வந்த ஒரு லாரியை நாங்கள் இங்கே கொண்டு வந்தோம். இல்லை, பாலக்கோடு சக்தி சர்க்கரை ஆலைக்கு கொண்டு வந்த கரும்பு லாரியை இங்கே கொண்டு வந்து நிப்பாட்டினாங்க திரைக்கதைக்காக. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். 2 வண்டி கொண்டாந்து நிப்பாட்டுறாங்க, இடது பக்கமும் வலது பக்கமும் அந்த கரும்பு லோடு வண்டி. ஆனால் இவர்கள் என்ன சொன்னாங்க, கரும்பு லோடு ஏற்றிட்டு வந்த லாரியை நாங்கள் மடக்கி அங்கே நிப்பாட்டினோம்னு போய் சொன்னாங்க. அந்த புழுகுனி மூட்டை ட்ரெயினே நிப்பாட்டினாங்களா? எப்படி ட்ரெயினை நிப்பாட்ட முடியும்? 10:15 அங்கே ஒரு ட்ரெயின் போகுது, எங்கே, பெங்களூர்லேருந்து சேலத்தை நோக்கி போகிற அந்த ட்ரெயின். அதுக்கு எப்படி நீங்கள் கேட்டு போடுவீங்க? அதற்கு பிறகு இவர்கள் என்ன திரைக்கதையில் தருமபுரி, சேலம், சேலத்திலேருந்து நாமக்கல், நாமக்கல்லேருந்து கரூர், கரூர்லேருந்து நேராக
குளித்தலை திருச்சி வழியாக தஞ்சாவூர் போய் தஞ்சாவூர்லேருந்து அதிராம்பட்டினம் கடற்கரையில் புலிகள் காத்திருப்பாங்களாம். அங்கே காத்திருக்கும் போது இவங்க 4 பேரும் ஈழத்தில் போய் கண்ணறுவை சிகிச்சைக்கு வீரப்பனாருக்கு சிகிச்சை எடுத்துகிட்டு வருவாங்களாம். வீரப்பனார் என்கிற ஒருவருக்கு தான் கண்ணறுவை சிகிச்சை, 4 பேர் போக வேண்டிய அவசியம் இருக்குது. ஒரு கேள்வி. 2வது கேள்வி, ஈழத்தில் ஏதாவது ஒரு குண்டு காயங்கள் பட்டாவே தமிழ்நாட்டில் வந்து தான் சிகிச்சை எடுத்துக்கொள்வார்கள். அங்கே இங்கே கண் மருத்துவமனை இருக்குது தமிழ் ஈழத்தில். 2வது போய் வீடியோ எடுத்து வச்சோம்னு சொன்னாங்க, வெளியிடுங்கன்னு சொன்னால் வெளியிட மாட்டேங்கிறான். 3வது போய் 7th டே பள்ளிக்கூடத்திட்ட வச்சு டுமின்னு 36 தோட்டாக்கள் பாஞ்சிச்சின்னு சொல்கிறதெல்லாம் அட்டப்பிராடு. ஆக இவர்கள் ஒரு திரைக்கதை எழுதுவதற்காக ஏற்கனவே மயக்க நிலையில் இருந்த அந்த 4 மாமனிதர்களை இவர்கள் சுட்டு வீழ்த்தி விட்டு வீரவசனம் பேசுகிற வெற்றிகளாகத்தான் தமிழ்நாட்டில் அன்றைக்கு இருந்த அதிரடிப்படை செயல்பட்டார்கள். அவர் கூட சொன்னார், இந்த புழுகுனி மூட்டை விஜயகுமார், நான் வந்து பண்ணாரிக்கு வந்து முடி எடுக்கிறேன்னு சொல்லிடலாம் போய் மொட்டை எடுத்தார். ஏன் கையை வெட்டி கொடுத்துட்டு வர வேண்டியானே? நீ சரியான ஆம்பளையாக இருந்தா, நீ சரியான மனிதனாக இருந்தால் ஒரு விரலையாவது வெட்டி இந்த மாரியாத்தாவுக்கு நான் காணிக்கையாக கொடுக்குறேன் என்று சொல்லிவிட்டு வர வேண்டியதானே. திட்டமிட்டு இவர்கள் அன்னைக்கும் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஐயந்துரை சங்கப்பாடி கோபிநத்தத்தில் தான் இருக்கான். சரசு உயிருக்கு பயந்துட்டு மைசூர் பக்கம் போனதாக செய்தி. மாதேசும் முருகனும் அப்பப்போ ஊருக்கு வந்துட்டு போகிறதாகவும் செய்தி. தேவராஜ் இன்னும் ஊரில் தான் திரிகிறார் கோவிந்தப்பாடியில். ஆனால் அரசு அறிவித்த தொகையை அவர்களுக்கு கொடுத்தார்கள் என்றால் எதுவும் இல்லை. வீரப்பனாரை பிடிக்கிற போது அவர்களிடத்தில் 18 லட்சம் ரூபாய் பணம் இருந்ததாகவும் சொல்லப்பட்டது. அதையும் ஆட்டையை போட்டு கொண்டார்கள் இந்த புழுகுனி மூட்டை விஜயகுமார் தலைமையில் இருந்த அதிரடிப்படையினர். ஆக ஒரு பெரிய புழுகுனி மூட்டை கதையை எழுதி வெளியிட்டு விட்டு அவர்களுக்கு பதக்கங்களையும் பரிசு தொகைகளையும் அறிவித்தார்கள் ஜெயலலிதா. அதற்காக நேரு ஸ்டேடியத்தை குத்தகைக்கு எடுத்து ஒரு மாபெரும் விழாவை நடத்தினார்கள். 108 கோடி ரூபாய் பெருமானமுள்ள பரிசு தொகைகளை அன்றைய முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் இந்த மீசையை புடுங்கியவர்களுக்கு பரிசாக கொடுத்தார். ஆக வீரப்பனார் இறந்த தேதி 17, 18 அல்ல. ஸோ இதுதான் இந்த கதை, இதுதான் நடந்தது. ஓகே சார், இவ்வளோ நேரம் உங்கள் நேரம் கொடுத்து பேட்டி கொடுத்தவங்க நன்றி சார். இதே மாதிரி இன்னொன்று சொல்லி நன்றி.